ஹாய், இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம் தெரியுமா? இன்றைக்கி எல்லாம் என்ன நடக்குதோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பசங்களை பேக் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு பார்த்து குழந்தைங்களை வந்து வேன்லேருந்து இறக்கியாச்சு. இறக்குறதுக்குள்ளே பேசலான்னு பார்த்தா எங்கே படப்படப்படன்னு ஓடி இறங்கி உள்ளே வந்துடணுன்றான். ஒரு வழியாக வந்து இறக்கி முடிச்சாச்சு. நம்ம சுஜனுக்குமே ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க. இன்னும் பெல்ட்டும் வேறு என்னப்பா தரணும்? பெல்ட்டு மட்டும் தான் தரணும். பெல்ட்டு மட்டும் தான் தரணுமா? அச்சோ இறங்கல அச்சோ, பெயிண்ட் அடிக்கிற வேலையை வேறு யாராவது பார்த்துப்பாங்க. வந்த உடனே என்ன பண்ணோம்? ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே என்ன பண்ணோம்? மாற்றணும்ல, மாற்றினீங்களா? இறங்கு, கீழே இறங்கு. அதாவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் நினைக்கும் போது தான் இவங்க வந்து அவங்க பண்ணுற விஷயத்த கூட மறந்துடுவாங்க. இந்தா ஐடி கார்டு எங்கே மாட்டணுமே போய் மாட்டுங்க போங்க. லட்சோ இந்தா எங்கே போய் மாட்டுவீங்க? போய் மாட்டு. யூனிஃபார்ம் மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மூஞ்ச கழுவி இருந்தால் கீழே வரணுண்ணே. டியூஷன் போகணும். அவங்க அதிலலாம் கரெக்டாக இருப்பாங்க. டியூஷன் போகிறதுல கரெக்டாக இருப்பாங்க, செஸ்ஸு போகிறதுல கரெக்டாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன டீட்டெயில் பார்க்க போகிறோன்னா, நம்ம கடை வந்து எந்த அளவுக்கு இப்போ கட்டியிருக்கோம், எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு செவர் வச்சுருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் முட்டை கொடுக்குறதுக்காக. அதான்ப்பா, ரூஃப் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றதுக்காக. அது என்ன சொல்கிறீங்க? நிற்கணுன்றதுக்காக இங்கே ஒரு செவர் வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து பிளான் பண்ணது இங்கே உடச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பிளான் பண்ணோம். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அங்கே தான் கம்பி கட்டியிருக்காங்க, அங்கே தான் போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஏற்றிக்கினே போய்ட்டு இப்படி லைட்டில் வந்து நிற்கிது. ஓகேவா? இப்போ வந்து லாஸ்ட்டாக என்ன வேலை இருக்குன்னா, ரூஃப் போடுற வேலை மட்டும்தான் இருக்குது. ரூஃப்க்கு வந்து பழகி அடிக்க போகிறாங்க. சரியா? இப்போ கடை உள்ள போய் பார்க்கலாம். கடை உள்ள நான் போக முடியாது, ஏன்னா ஹைட்டாக இருக்குது, ஏற முடியாது. இவர் தடுமாறுறாரு. அப்படியே இருந்து கடையை பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம கடை. 3 பக்கமும் செவர்லாம் வச்சாச்சு. இப்போ ரூஃப் போடுற வேலை தான் மிச்சம். இதில் வந்து என்னென்னா, எவ்வளோ செலவாச்சு, என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மணல் மட்டும்தான் வந்து எங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய செலவாக வந்துச்சு. அது மட்டுமே 35,000 சொன்னாங்க. அதனால் இதுக்கெல்லாம் நம்ம வேறு ஏதாவது செமி எம்சென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரூஃபுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் வந்து நல்லா உழைக்கணுன்றதுக்காக மணல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின மணலை வந்து கோணிலாம் போட்டு பத்திரமா மூடி வச்சுருக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விலை ஏறிச்சுன்னா வாங்க முடியாது. அதனால் ஸ்டாக் வாங்கி வச்சுட்டோம். இப்போ வந்து அடுத்து எம்சென்ட் இங்கே வந்து 2 வாட்டி நாங்கள் எம்சென்ட் இறக்கிட்டோம். எம்சென்ட்டுமே வந்து ஓரளவுக்கு விலை தான். அதுக்கப்புறம் செங்கல் வந்து இறக்கி செங்கல்லாம் காலி ஆயிடுச்சு. இது ஃபுல்லாகவே வந்து எல்லா செங்கலுமே காலி ஆயிடுச்சு. இத்தனைக்கும் வந்து ஒரு பக்கம் செவரு வைக்கல, வீட்டு செவரே அப்படியே இருக்குது. இன்னும் அந்த செவருக்கு வச்சுருந்தா இன்னும் அதிகமாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கடை இருந்ததில்ல, அதை இடித்த கல், இங்கேருந்த மாங்காய் மரம், வேப்ப மரம் எல்லாத்தையும் இடிச்சிட்டோம். சாமி கல் வந்து எடுத்துட்டோம். அதுவுமே எங்கள் அம்மாவுக்கு வந்து மரம் எடுத்ததெல்லாம் கூட பிரச்சனை இல்லை, இந்த சாமி கல் எடுத்துட்டிங்களே அதுதான் பிரச்சனை. அப்போ கூட பாருங்க எடுத்து ஓரமாக வச்சுட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பட் வந்து எப்படியும் நம்ம பண்ணி தானே இடம் வேணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எங்களுக்கு ஒரு செப்டிக் டேங்க் ஃபஸ்ட்டு பழைய வீடு இருக்கும்போது, இந்த வீடு இல்லாமல் பழைய வீடு இருக்கும்போது இங்கே செப்டிக் டேங்க் ஒன்று இருந்துச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னாச்சு. அதையும் கண்டுபிடிச்சி ரெடி பண்ணி, இந்த குழா தான் எங்களுக்கு வேலை வச்சதுன்னா, இந்த கடை வேலை கூட அதிகமாக இல்லை, குழா தான் அதிகமாக வேலை வச்சது. நிறைய வாட்டி உடஞ்சது, நிறைய வாட்டி ரெடி பண்ணோம், தண்ணி நிறைய போயிருந்தது, தண்ணி வராமல் இருந்ததுன்ட்டு ஏகப்பட்ட வேலை இருந்துனே இருந்தது. இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம கட்டி முடிச்சிருக்கிற கடை. எல்லாமே இந்த செவர்லாம் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இந்த வந்து காலம்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, காலத்துக்கு மட்டும்தான் மணல் யூஸ் பண்ணோம். ஏன்னா மணல் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. 35,000 சொன்னதுனால நம்ம வந்து மணல் ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னப்பா மூஞ்சி கழுவிட்டார், அதை சொல்லிட்டு போகிறதுக்கு அப்பப்போ வருவார். மணல் வேலை வந்து அதிகமாக இருந்ததுனால காலத்துக்கும் ரூஃபுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜல்லி போடுறதுக்கு மட்டும்தான் எடுத்தோம். மற்றதுக்கு எல்லாமே எம்சென்ட் தான் யூஸ் பண்ணோம். எம்சென்ட் 2 வாட்டி இறக்கிட்டோம். மணல் மட்டும் 1 வாட்டி இறக்குறதே முக்கால்வாசி அப்படியே வச்சுன்னு இருக்கிறோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்றதுக்காக. ஆமாம், ரூஃபுக்கு வேணும். அந்த டைமில் மணல் இல்லைன்னா ஒருவேளை விலை அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வந்து அதை அப்படியே வச்சுருக்கோம். செங்கலுமே வந்து நாங்கள் 2 வாட்டி இறக்கிட்டோம். அதுவுமே ஃபுல்லாகவே காலி ஆகிட்டு, இப்போ பாருங்கள் இந்த கொஞ்சம் தான் இருக்குது, மீதி வந்து இன்னொரு வாட்டி இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி இந்த வேலை நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அந்த போஸ்ட் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருந்தது. அந்த போஸ்ட்டு அது வீக் ஆகிட்டு எப்படி இருக்குன்னா, கீழே கொட்டிடும் போல். இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு வெறும் வந்து அந்த கம்பி தான் இருக்கும் போல், அந்தளவுக்கு இருந்தது. இதை வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் மனு எழுதி போட்டு அந்த மின்சாரத்துறைக்கு எழுதி போட்டு அவங்க வந்து தள்ளிப்பட்டு 2 நாள்லேயே வந்து சம்மர் ரெஸ்பான்ஸ் உடனே வந்து போஸ்ட் கம்பி மாற்றி கொடுத்துட்டாங்க. என்ன அதை மாற்றும் போது கடையில் போகிற பழுப்பு லைன் வச்சிட்டாங்க.
தண்ணி லைனை. அவ்வளோதான், அது உடஞ்சி தண்ணியாக போயிட்டுருக்கு. எங்கடா இந்த போஸ்ட் கம்பியும் ஈரத்தில் விழுந்துட போகுதுன்னு ஒரு பயம், அந்த போஸ்டரும் விழுந்துட போகுதுன்னு ஒரு பயம். அந்த நேரம் பார்த்து நாங்கள் எங்கள் நாத்தனார் வீட்டில் ஃபங்க்ஷனுன்றதுக்காக அங்கே போயிட்டு இருந்தோம். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்ட்டு ரொம்பவே வந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம்மா. ரெடி ஆகிட்டியா? சூப்பர்மா, ஓகேவா? அது ரெடி பண்ணுறதுக்காக. ஆனால் நாங்கள் வந்த உடனே மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, தண்ணி இதுவாகுதுன்னொடனே பஞ்சாயத்தில் சொல்லி அவங்க வந்து டக்குன்னு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பழுப்பு லைன்லாம் கரெக்ட் பண்ணி. அது என்னவோ தெரியல, இந்த குழா எங்களுக்கு வேலை வச்சுக்கினே இருக்குது. வீடு கட்டணும்னு நினச்சதுலேருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த குழாவில் வந்துடும். அதை ரெடி பண்ணதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வேலையே நடந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்து இங்கே ஒரு மாங்காய் மரம் பார்த்துருப்பீங்க, வேப்ப மரம் பார்த்துருப்பீங்க. நம்ம சாமி கும்பிட்றதே இங்கே தான் இருந்திருப்போம். அந்த மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்களா சாமி கல். அதான் சொன்னனே, அம்மாவுக்கு வந்து மரம் எடுத்தது கடை எடுத்ததுலாம் பிரச்சனை இல்லை, சாமி கல்லில் போய் எடுத்துட்டீங்களே அப்படின்னு வருத்தமாக இருந்தது. ஆனால் கூடிய விரைவில் இதை ரெடி பண்ணி நம்ம போட்டுடலாம். போஸ்ட் வந்து கம்பு நட்டதோடு சரி, கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல. அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னொரு மனு போடணும், அப்போ தான் வந்து பண்ணுவாங்க. ஆமாம், ப்ராப்பராக அவங்களுக்கு நம்ம எழுதி போட்டால் தானே அவங்க வந்து பண்ணுவாங்க. நம்ம சும்மாவே வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்களா, அது வேறு, அது ஒரு வேலை இருக்குது. அடுத்து வந்து ஓவராலாக இது எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் இது வரைக்கும் தான் நான் ஓவரால்னு சொன்னேன். இது வரைக்கும் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா கிட்ட ஆயிடுச்சு. இதில் வந்து இன்க்ளூடிங் வந்து டீ, காஃபி, பிஸ்கெட்டு, ஜூஸு இது எல்லாமே நாங்கள் சேர்த்துருக்கோம். எல்லாத்துக்குமே கணக்கு எழுதி வச்சுருக்கோம். இது இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சு, ₹1 கூட விடுறதே கிடையாது. எல்லாத்தையுமே வந்து கணக்கு பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு தெரியணும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், கையிலேருந்து எவ்வளோ போடுறோம், அது எல்லாமே தெரியணுன்றதுக்காக நாங்கள் வந்து மொத்தமாக பண்ணியாச்சு. இது வரைக்கும் 2 லட்ச ரூபாய் இருக்குது. ரூஃப் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஆகுதுன்றதை நம்ம இன்னொரு நாள் டீட்டெயிலாக நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கோலம் போட்டுட்டு 2 வாட்டி தண்ணி தெளிச்சிட்டேன் வாசல். ஆனால் கோலம் போடுறதுனால காஞ்சி போயிடுது. நான் இப்போ போட்டுடுறேன். சும்மா போகாமல் தண்ணி ஊற்றி விட்டு போய்க்கிறேன் அந்த கோலம் மாவில். மொத்தம் வந்து எங்கள் வீட்டுக்கு எத்தனை காலம் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 காலம் போட்டிருக்கோம். அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க வீடு கட்டுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. வீடுலாம் கிடையாதுங்க, கடை தான் கட்டுறோம். முன்னாடியே இங்கே இருந்த கடை தான், என்ன கொஞ்சம் ஹைட்டு தூக்கி கட்டுறோன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். ஆனாலும் சில பேர் கேட்க மாட்டாங்க. வீடு தான் கட்டுறீங்க, நிறைய பணம் வச்சுருக்கீங்க. எங்கள் வீடே நல்லா தாங்க இருக்கும். மேலே ஒரு ரூம் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ரூம் இருக்குது, கீழே 2 ரூம் இருக்குது. நான் எதுக்கு கட்ட போகிறேன்? எனக்கு இருக்கிறது ஒரே பையன் ஒரு பொண்ணு, ஆளுக்கு ஒரு ரூம்னு வச்சா கூட 2 ரூம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வந்து வீடெல்லாம் கட்டல, நாங்கள் வந்து கடை தான் கட்டுறோம். அது கூட வந்து இட்லி கடையா இல்லை வந்து வேறு எதாவது கடை வாடகை விடலாமா அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நாங்கள் யோசிக்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கும் வயசாச்சு ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் இந்த கடையை வந்து சரி கட்டி வாடகை விட்டால் அதுலேயாவது ஒரு வருமானம் வரும், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், அவங்களும் வந்து சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணுது. இன்னொன்று வந்து கடை வந்து எங்களுக்கு நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு சிலருக்கு ஒருத்தர் ஆசை இருக்கும்ல, எனக்கு வந்து கடை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். எங்களுக்குமே வந்து அந்த கடை வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க பார்வையாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து கடை வந்து நிறைய கடைங்க இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு கடை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கடையை நாங்கள் கட்டுறது. அது என்ன கொஞ்சம் பார்வையாக இருக்குது, என்னவோ தெரியல, அங்கே இருக்கிற சைஸ் தான். ஆனால் ஹைட்டு தூக்கணுன்னா கொஞ்சம் பெருசாக தெரியுது. பாதி வந்து எங்கள் வாசலையும் நாங்கள் விட்டுட்டோம். வாசல் எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக, அதை கொஞ்சம் இது பண்ணதுனால கொஞ்சம் பெருசாக வந்தது. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணல, இதுதான் பண்ணி வச்சுருக்கிறது. இதுதான் எங்கள் கடையோட ஸ்டோரி. 2 லட்ச ரூபாய் இருக்குது இது வரைக்கும். எல்லாமே வந்து எங்கள் நகையை வச்சது, நாங்கள் சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே போடுறோம் இதில். மீதி வந்து இன்னும் கொஞ்சம் வர என்ன செலவாகும்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு கலவரங்க ஆயிடுச்சு. எங்கள் வீட்டை எதில் கொட்டி வச்சுருந்தோம்ல மண் எம்சல்லாம், அதுலேருந்து யாரோ எங்கள் படுதாவை கிழிச்சிட்டு மண்ணலைன்னு போயிட்டாங்க. ஸோ வந்து அதனால் அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி வேலை யார் பண்ணுவான்ட்டு ரொம்ப கடுமையான கோவத்துக்கு வந்துட்டாங்க. சரி அவங்க எதுக்கு டென்ஷன் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியாக உள்ளே கூட்டின்னு வந்தோம். கத்தினே இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் பேசினே இருந்தேன், ரொம்ப வந்து இதுவாக இருக்கேன்றதுனால ஹஸ்பண்ட் வந்து இதை வாங்கி கொடுத்தாரு. என்னதுப்பா இது அவுட்டா? ஏனி மேலே யார் 2 கையெல்லாம் கிரீஸ் பூசி வச்சுங்கிறார், மெக்கானிக் வேலை செஞ்ச மாதிரி. சாப்பிடுப்பா. சாப்பிட்டோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டியூஷன் கிளம்பி போயிடுவாங்க. அவங்க போய் நல்லா தெம்பாக படிச்சுட்டு வருவாங்க. அதுக்குள்ளே நான் டிஃபன் செஞ்சு வச்சிடணும். அவங்க சாப்பிட்டுட்டு அழகாக தூங்கிடுவாங்க. இப்போ வந்து டியூஷன் கிளம்பணும்ல, நாளைக்கு என்ன எக்ஸாம் உனக்கு தெரியல, அங்கே போனால் தான் எக்ஸாம் என்னன்னே தெரியுது அவனுக்கு. உனக்குமா என்னென்ன பீரியட் இருக்கோ எல்லாத்துலேயுமே வந்து அவருக்கு எக்ஸாம் இல்லை எக்ஸாம் உட்காந்து சாப்பிட்ணும், நின்று சாப்பிடக்கூடாது. சரி லட்சுமா, உனக்கு இங்கிலீஷ்க்கு தேவையானதெல்லாம் எடுத்துன்னு போகணுன்னா டியூஷனுக்கு நீ வாய்ப்பாடு மறந்துடாத, தயவுசெய்து வாய்ப்பாடு எடுத்துன்னு போயிடு.
வாய்ப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லி டியூஷன்லேருந்து சொல்லி விட்டுருக்காங்க இவர். எதெல்லாம் எடுத்துன்னு போகக்கூடாது அதெல்லாம் எடுத்துன்னு போவார். ரஃப் நோட் எடுத்துன்னு போவார், பாக்ஸ் எடுத்துன்னு போவார், எல்லாம் எடுத்துன்னு போவார். முக்கியமான வாய்ப்பாடு விட்டு போயிடுவார். 2வது வருவார்மா வாய்ப்பாடு விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, இதுதான் வந்து நம்மளோட கடையோட பிளான். அண்ட் வந்து வீட்டில் இப்போ இதை தான் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து கடை எப்படி கட்டுறோம், என்னென்ன மாடலு, இதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள், இது நல்லாயிருக்கும் அப்படி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, அடுத்த டென்ஷனாக இருக்கிறாங்க அம்மா. அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு முடிச்சிடும். பாய்.